அண்மை செய்தி. சாப்பிட்டு கொண்டே பேருந்தை இயக்கிய தமிழ்நாடு ஆம்னி ஓட்டுநரின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரையிலிருந்து சென்னை நோக்கி வந்த பேருந்தில் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் செயல்பட்ட ஓட்டுநரால் பயணிகள் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். உணவை சாப்பிட்டு கொண்டே வாகனத்தை இயக்கிய வீடியோவானது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்டியரிங்கில் வைத்து சாப்பிட்டவாறு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், பேருந்தில் இருக்கக்கூடிய பயணிகளின் உயிரை பற்றி துச்சமாக மதித்து ஓட்டுநர் உணவை அருந்தி கொண்டே பேருந்தை இயக்கிய வீடியோ வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரையிலிருந்து சென்னைக்கு நாள்தோறும் ஏராளமான தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பேருந்து நிலையத்தில் பல்வேறு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் தான் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்திலிருந்து ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்து சென்ற ஸ்ரீகுமரன் டிராவல்ஸ் என்ற பேருந்து பயணிகளுடன் சென்ற பொழுது மதுரை முதலாக சென்னை சென்று கொண்டிருந்த போது அந்த பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் ஒருவர் அவர்கள் சாப்பிட்டபடி அந்த பேருந்தை ஓட்டுவது போல தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் வீடியோவை பதிவிட்டிருக்கிறார். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது போன்ற ஓட்டுநர்களுடைய தங்கள் எந்த அளவிற்காக கஷ்டப்படுகிறோம் என்பது போல அந்த வீடியோவை பதிவிட்டு வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஓட்டுநர்களுடைய நிலை குறித்து அவர் பதிவிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இதுபோன்று சாப்பிடக்கூட நேரம் இல்லை என்பதை உணர்த்தும் வகையிலாக அவர் சாப்பிட்டபடி அந்த வாகனத்தை இயக்கக்கூடிய வீடியோவையும் பதிவிட்டு இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது போன்று இரவு நேரங்களில் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் பொழுது மிகுந்த கவனத்தோடு பேருந்துகளை இயக்க வேண்டும். ஆனால் இதுபோன்று சாப்பிட்டு கொண்டே இயக்கப்படும் பொழுது பயணிகளுடைய பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். ஒருவேளை விபத்து ஏற்பட்டால் எதிரில் வரக்கூடிய வாகனங்களும் கூட விபத்தில் சிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். எனவே இது போன்ற வீடியோக்கள் பதிவெடுத்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. தற்பொழுது அது தொடர்பாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியான நிலையில் அதற்கான விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிகிறது. இது போன்று இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தான் உணவு அருந்தியபடி தனியார் பேருந்து ஓட்டுநர் ஒருவர் வீடியோ வெளியிட்டுள்ள சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சிகாமணி, விவரங்களுக்கு நன்றி சல்மான்.